राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। समर्थ ராமதாசர் திருவடிகளுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்கள். என்ன ஒரு தன்னலமற்ற ஒரு கைடு நமக்கெல்லாம். நான் கூட ஃபேஸ்புக்கில் ஒரு ரீல் பார்த்துருந்தேன். ரொம்ப அழகாக இருந்த ஒரு 40-45 வயசு இருக்கக்கூடிய ஒருத்தர் பேசிட்டு இருந்தார். நமக்கு யாராவது ஒருத்தங்க கைடு கிடைச்சுட்டான், விளையாட்டுலேயோ வாழ்க்கையிலையோ வேலையிலையோ கிடைச்சுட்டான்னா காலை பிடிச்சுண்டு கொண்டாடி நன்றியோட அவங்க சொல்ற பாதையில போய் ஜெயிச்சுடணும். ஒரு கைடு கிடைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கைய நேரத்தை நமக்காக கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கான்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னா. ஒரு நிமிஷம் எனக்கு கண்ணு கலங்கிட்டு, ஒரு சிஷ்யனா நான் அப்படி பாக்குறேன். அன்னைக்கு ஒருவேளை என் குருஜி அம்மா எனக்காக நேரத்தை கொடுக்கல, என்னதுக்கு இவனுக்கெல்லாம் போய் நான் நேரத்தை ஏன்னா நான் சொல் பேச்சு கேட்கல, என்னத்துக்கு நேரத்தை வீணடிக்கணும்னு விட்டுருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்? சமர்த்த ராமதாசர் அப்படின்ற ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சிருக்குமான்னு கூட தெரியாது. அப்படி யோசிச்சு பார்க்கிறேன். சந்த் துக்காராம் மகாராஜ், சுவாமி ராமானுஜர், சுவாமி ராகவேந்திரர், நிகமாந்த மகாதேசிகர், சந்த் நாமதேவர், ஞானேஸ்வரன் மாவுலி, அவ்வளோ பேர் நம்மெல்லாம் வாழறோம். ரைட்? இந்த வாழ்க்கையில நம்முடைய ஆனந்தம், நம்முடைய தேவைகள், நம்முடைய சுகம், இதை உத்தேசிச்சே போயிட்டு இருக்கோம். ஸ்லோகம் கத்துக்கிறோம், கோவிலுக்கு போறோம், சாமி உத்தேசிச்சு இல்லை, நம்மள உத்தேசிச்சு தானே. சுவாமியை ஏன் கொண்டாடுறோம்? நம்ம நல்லது பண்றாருன்னு தானே. குரு அவ்வளவு பெரியவர். 24 மணி நேரத்துல நமக்காக எவ்வளவு நேரம் கொடுக்கிறார்? 2 நிமிஷமா கூட இருக்கட்டுமே, just 2 minutes per day. not an easy joke, right? உங்க தட்டுல சாப்பாடு இருக்கு, அதுதான் உங்க டைம்னு வச்சுக்கோங்களேன். அதுலயும் யாராவது கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே இருக்கா. யாரோ ஒருத்தர் எடுத்தா ரைட்டு. உங்க பிள்ளையோ பேரனோ மகளோ மனைவியோ கணவனோ சகோதரனோ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வரா, ஒவ்வொருத்தரா ஆளு கொஞ்சம் 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 எடுக்கிறா. ஆனா ஹாப்பியா இருக்க முடியுமான்னா குரு அப்படிதானே இருக்கார். He is so happy to give his time or her time to you. குருனா ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். எவ்வளோ பெரிய காரியம் பண்றா. தன்னை தாண்டி யோசிக்கிறார்கள். மை குட்னஸ், கடன் பட்டிருக்கும். அந்த குருவை நம்பணும். சந்தேகம் வரலாம், திரும்ப திரும்ப திரும்ப
15 வருஷம் ஆயாச்சு, 20 வருஷம் ஆயாச்சு, குருவோட 5 வருஷம் ஆயாச்சு, 10 வருஷம் ஆயாச்சுன்னா have the faith. ஒரு கடைக்காரரை நம்புறோம்ல, ஒரு இஸ்திரிக்காரரை நம்புறோம்ல, ஒரு தங்க நகை வாங்கக்கூடிய இடம், ஏன் பாத்திரம் வாங்குற இடம், ஏன் ஒரு உப்பு வேர்க்கடல விற்கிறவாளை நம்புறோம்ல, ஒரு கூகுள் மேப்பை நம்புறோம்ல, ஒரு ஓலா ஊபர் கார் அதை நம்புறோம்ல. குருவை நம்புறது என்ன கஷ்டமான காரியமான? மெனி டைம்ஸ் அவ்வளவோ தடவை அவ ப்ரூவ் பண்ணிட்டே தான் இருக்கார்கள். ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கார்கள் ஒவ்வொரு நாளும். அவ்வளவோ விஷயத்துல ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ ஹோல்ட் ஆன். முக்கியமான ஒரு விஷயம், நேத்தி நான் என்னமோ ரொம்ப டல் ஆகிட்டேன், நான் என்னமோ இதுவாகிட்டு இருக்கேன் அப்படிலாம் நினச்சி நிறைய பேர் சில பேர்லாம் மெசேஜ் அனுப்பிச்சுருந்தா. டோன்ட் வெரி குரு. சி, நான் நன்னா இருக்கேன். மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷனலி. வேறு என்ன சொன்னோம்? அவ்வளோதான் நினைக்கிறேன். ஹாப்பியாக இருக்கேன். மனிதர்களுடைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஒரு ஆயாசம் வர்றது. ஐயோ, இத்தனை வருஷம் ஆயாச்சு, இவ்வளவு விஷயம் சொல்லியாச்சு, திரும்ப திரும்ப போய் சாக்கடையில விழறதுகளே அப்படின்னு ஒரு ஆதங்கம். பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். என்னோட சிஷ்யர்களாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனையோ மற்ற குருமார்கள் சிஷ்யர்கள் பார்க்கறது கஷ்டமா இருக்கும். நடா, அது எவ்வளோ கஷ்டப்படுறா வாழலாம் அந்த குருமார்கள்லாம், அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுறா, அதை புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறாளேன்னு ஒரு ஆதங்கம் இருக்கத்தான் செய்யறது. ஸோ ரெஸ்பெக்ட். அடுத்த வாழ்ற நேரத்தையே ரெஸ்பெக்ட் பண்ணணும். உங்களுக்காக யோசிக்கிறா, உங்களுக்காக பண்றா, உங்களுக்காக பிரார்த்திக்கிறா, உங்களுக்காக வழி காட்டுறான்னா அதுக்கெல்லாம் தலையெல்லாம் கைமாறில்லை. இப்படிதான் ஒரு வார்த்தை உண்டு. சமர்த்த ராமதாச சரித்திரம் வாசிக்க வாசிக்க கேட்க கேட்க புதுசு புதுசா தோண்ட தோண்ட புதையலா கிடைச்சுட்டு இருக்கு எங்களுக்கு. இப்படி தேடினா ஒண்ணு கிடைக்கிறது, அப்படி தேடினா ஒண்ணு கிடைக்கிறது, இங்க ஒண்ணு கிடைக்கிறது, அங்க ஒண்ணு கிடைக்கிறது, பிரமிப்பா இருக்கு. இப்பதான் பரவாயில்ல, டாக்லி பார்த்தாச்சு, ஜாம்பு பார்த்தாச்சு, அவர் கல்யாண இடத்துல இருந்து கிளம்பின இடம் பார்த்தாச்சு, அப்படி நான் ரைட் அப்படின்னு நினைச்சா ஐயோ இன்னும் இவ்வளவு பார்க்கறதுக்கு இருக்கேன்னு தெரியாது. ஒவ்வொரு நாளும் பிளசன்ட் சர்ப்ரைஸா தான் இருக்கு சமர்த்த ராமதாசருடைய விஷயங்கள். சமர்த்த ராமதாசர் சாஃபல் அந்த இடத்துல கோவில்லாம் கட்டி அப்புறம் அந்த குகையிலெல்லாம் போய் தங்கிட்டு இருக்கார். அந்த சமயத்திலேயே அவருடைய தபசுக்காகவே ராமன் ஜெய் போலோ சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கி ஜெய் இன்னொரு பக்கம் தயார் பண்ணிட்டான். சிவ்ஜி the king with the mission. Samartha Ramadasar the guru with the mission. ஒரு தொலைநோக்கு பார்வையோடு ஒரு லட்சியத்திற்கான ஒரு குரு சமர்த்த ராமதாசர். அழகான ஹிந்து சாம்ராஜ்யத்திற்கான ஒரு ராஜா சத்ரபதி சிவாஜி மகாராஜ். ஸோ அவருடைய மெத்தட்ல அவர் கூட அந்த மாவளா சுகாராம் கதையில நிறைய இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருவோம், மாவளா மாவளான்னு. நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், புலியோடு குகையில் வாழ்ந்தவர் யார்? ரொம்ப அண்டர்லைன் பண்ணி சொன்னேன், மகாராஷ்டிரா சாதுன்னு சொன்னேன். நிறைய பேர் அந்த மகாராஷ்டிரான்ற வார்த்தை கொஞ்சம் கவனமா கேட்கல. பட் நிறைய பேர் அவரவர்கள் பங்குக்கு புலியோடு வாழ்ந்தவர்களை பத்தி பலவிதமான விஷயங்கள் அனுப்பிச்சேன். சந்தோஷம். மகாராஷ்டிரா சாது புலியோடு ஒரு வகையில் இருந்ததுன்னா நம்ம
வேற யாரு? அவரே தான் ஜகத்குரு மகா வைஷ்ணவ சந்த் துகாராம் மகாராஜ். சில பேர் துகாராம் மகாராஜ் தானே அப்படின்னு அனுப்பிச்சுட்டார்கள். சந்தோஷம். சரி, நீங்க தப்பா சொன்ன வருத்தம்லாம் பட வேண்டாம், தெரியலையேன்னு ஆதங்கப்பட வேண்டாம். இதெல்லாம் ஒரு ஜாலி விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு. வாழ்க்கையில வாழணும் இல்லையா? நான் தோத்து போயிட்டேன், இல்லாட்டி நான் தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி அசிங்கமா இருந்தேன், அதெல்லாம் இல்லை. அனுபவங்கள், உங்கள் அனுபவங்களை ஏற்றுக்கோங்க. அது சரி தப்பு இம்மெச்சூரிட்டி இப்படி எல்லாம் பார்க்காதீங்க. சரி, அனுபவம். ஒவ்வொரு அனுபவமும் நம்மை பக்குவப்படுத்துறது. அன்னைக்கு கூட என்னோட ஒரு சிஷ்யனோட பேசிட்டு இருக்கும்பொழுது துருவ சரித்திரம் பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம். சி, துருவன் சுவாமியை பார்த்தாச்சு, ஆனாலும் அவனும் தப்பு பண்ணான். என்ன தப்புன்னா, அவன் தம்பியை யக்ஷர்கள் கொண்டுட்டார்கள் சொல்லிட்டு யக்ஷர்கள் மேல போர் தொடுத்தான். அப்ப கூட அவன் கேட்டான், சுவாமி தடுத்திருக்கலாமே. ஓகேப்பா, நீ சொல்ற வாஸ்தவம், ஆனா சுவாமி அவன் இதில் கூப்பிடவே இல்லையாடாப்பா, கூப்பிட்டுதான் வந்திருப்பார், கைட் பண்ணிருப்பார். அப்ப அர்ஜுனன் கேட்டான், சுவாமி கைட் பண்ணார். கேட்கவே இல்லைன்னா அப்படி பார்த்துட்டு இருப்பார். அப்புறமா சில விஷயங்கள்லாம் நீங்க வாங்கிக் கொள்ளக்கூடிய மனோபாவத்தில் இருந்தால்தான் அதை வாங்கிக் கொள்வீர்கள், இல்லாட்டி எப்படி வாங்கிப்பீங்க? ரைட்? ஸோ ஞானம் எப்போ அடைய முடியும்னா, நீங்க ரிசீவிங் ஹேண்ட். அதான் நான் சொல்லுவேன் எப்பொழுதுமே, பகவான் முன்னாடி கையேந்தி நிற்க வேண்டும். பகவான் குரு, கையேந்தி நின்னோம்னா நிறைய வாங்கிக்கலாம். நல்லதுதான் நிச்சயமா. ஸோ துருவன் சுவாமி கிட்ட கேட்டு தானேன்னா, இப்ப மகாபாரதத்துல துரியோதனன் தனக்கு பதில தாயக்கட்டையை உருட்டுறதுக்கு சகுனிய நியமிக்கிறான். அப்பவே யுதிஷ்டர் என் சார்புக்கு கிருஷ்ணன்னு சொல்லியிருந்தான்னா கிருஷ்ணன் உருட்டி இருப்பான். யுதிஷ்டர் சொல்லல, அவ்வளவுதான். இந்த மாதிரி சில சந்தர்ப்பங்களை நாமும் பண்றோம். பகவான் அசைன் பண்றது இல்லை. எனக்காக என் கண்ணன் இந்த விஷயத்தை பார்த்துப்பான் அப்படின்னு விடணும். பட் ஈகோ எங்கெல்லாம் நமக்கு ஒரு பாருங்க, யோசிச்சு பாருங்க, எங்கெல்லாம் ஈகோன்னு. ஓகே, ஸோ பகவான் ரொம்ப அழகா சத்ரபதி சிவாஜி மகாராஜ் தயார் பண்ணிட்டான். ஒரு பக்கம் சமர்த்த ராமதாசர் தபஸ், இன்னொரு பக்கம் சத்ரபதி சிவாஜியினுடைய க்ஷத்ரிய வீரம். ரெண்டுமே வேணும், ரெண்டுமே வேணும். ஏதாவது ஒண்ணு மட்டும் இருந்தா போதாது. ஒரு சமூகத்துக்கு எல்லாமே வேணும். ஒரு போலீஸ் ஆபீசரும் வேணும், ஒரு பால் போடுறவரும் வேணும், ஒரு இஸ்திரிக்காரரும் வேணும், ரோடு போடுறவாளும் வேணும், ஒரு ஐடி ஃபீல்டு ஆளும் வேணும், ஒரு வீடு கட்டுறவரும் வேணும், ஒரு அழகா இன்டீரியர் டெக்கரேஷன் பண்றவாளும் வேணும், ஒரு ஏசி மெக்கானிக்கும் வேணும், ஒரு வாஷிங் மிஷின் ரிப்பேர் பண்றவரும் வேணும், வாஷிங் மிஷின் கண்டுபிடிக்கக்கூடிய சயின்டிஸ்டும் வேணும், அதை சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கடையும் வேணும், அதுக்கு ஓனரும் வேணும், அங்கே வேலை பண்றவாளும் வேணும். ஸோ ஒரு சமுதாயம், சமூகம், ஒரு உலகம்ன்றது சார்ந்த விஷயம்தான். ரைட்டா? சார்ந்து இருத்தல், இது அழகு. நம்ம சனாதன தர்மத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சார்ந்து இருத்தல் அப்படின்ற அந்த பேஸ்ல தான் சொல்லியிருக்கா. இதுல விஷத்தை விதைச்சு குழப்பி விட்டது முகலாயர்களும் பிரிட்டிஷர்களும். அது அப்படிதான் இருக்கும் வச்சுக்கோங்க, அதுவும் அப்படிதான் இருக்கும். அதை தாண்டி நம்ம திரும்பி தெளிவுபடுத்திட்டு இருக்கணும். அது அப்படிதான் சனாதன தர்மத்துல எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அர்த்தத்தை மாற்றி விபரீதமாலாம் அர்த்தம் சொல்லிட்டு இருந்தாங்க. இரண்யகசிபு
நாராயணன் தெய்வம் இல்லை, நானே தெய்வம் அவனே சொன்னான். கிருஷ்ணன் இருந்த காலத்துல தான் பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தன் வந்து எக்ஸ்ட்ராவா 2 கையெல்லாம் அட்டையில பண்ணி வச்சுண்டு நானே த ரியல் வாசுதேவா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். ரைட், அது அப்படிதான் இருக்கும். காலத்தே உண்மைகள் வெளிப்படும். என்ன ஆச்சரியம்னா, ஒரு பக்கம் சமர்த்த ராமதாசன் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதரிங் பண்ணுவார், ரைட்டா, கேதர் பண்ணிட்டே இருக்கார். ஸோ அவருக்கு இந்த சத்ரபதி சிவாஜி தலையெடுக்கிறது எல்லாம் தெரியறது. அவரும் சிவாஜியை பற்றி கேள்விப்பட்டு இருக்கார். அதே சந்தர்ப்பத்தில் சிவாஜியும் அவருக்கு ஒற்றர்கள்லாம் உண்டு இல்லையா, அவர் அங்கங்க நடக்கிற விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டு இருக்கார். சமர்த்த ராமதாசரை பற்றி அவர் கேள்விப்பட்டிருக்கார். அவரை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணுறார். சாஃபல் கோவில் கட்டுறது, அதுக்கு எந்த ஒரு ராஜா கிட்டையும் அவர் பணம் வாங்காதது, மக்களை கொண்டே கட்டினது, எல்லா விஷயத்தையும் அவர் கேள்விப்படுறார். அவருடைய தேசபக்தி, சமர்த்த ராமதாசருடைய தேசபக்தி, அவர் வந்து இளைஞர்கள் அவ்வளவு அழகா தயார் பண்றது, இது எல்லாம் ஒரு பக்கம் நடந்துருக்கு. ஸோ சமர்த்த ராமதாசரை மீட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம சிவாஜி மகாராஜா துகாராம் மகாராஜரை மீட் பண்ணிடுறார் அப்படின்னு இருக்கு. ஸோ துகாராம் மகாராஜ் சிவாஜி மகாராஜுக்கு வந்து குரு வந்து சமர்த்த ராமதாசர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுக்கிறார் அப்படின்னு காண கிடைக்கிறது. 2 பேருமே மீட் பண்றதுக்கு ஆவலா இருக்கார்கள். சமர்த்த ராமதாசரும் சத்ரபதி சிவாஜி மகாராஜும். ஒரு தடவை சாப்பலுக்கே வரார் சிவாஜி மகாராஜா, ஆனா மீட் பண்ண முடியல. ஏன்னா சமர்த்த ராமதாசர் அப்படி அப்பப்ப அந்த குகைக்குள்ள போய் உட்காந்துருவார். நேற்று கூட சொல்லிட்டு அந்த புலியோடு ஒரு குகையில் வாழ்ந்தார். ஸோ அப்பப்ப அவர் இருப்பார், அவர் அப்படி மூமெண்ட்லயே இருப்பார். அவர் வந்து ஒரே இடத்துல இருந்துலாம் இருக்கவே மாட்டார். ஸோ அவர் வந்து போயிட்டார். ஸோ சிவாஜி மகாராஜா ட்ரை பண்ணிட்டே இருக்கார். சமர்த்த ராமதாசன் தகுந்த காலம் வரணும், சிவாஜி மகாராஜாவை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கார். அப்ப ஜாவ்லி அப்படின்னு சொல்லி ஒரு இடம், அந்த பக்கத்துல தான் ஒரு இடம் ஷிவ்தர்கல் அப்படின்னு சொல்ல. ஷிவ்தர்ன்றது கிராமம், கல் அப்படின்னா குகை. பகவானோட கிருப்பை நான் அங்கே போயிருக்கேன். ஆச்சு, 1 வருஷம் ஆயாச்சு. குட். இப்போ நினைச்சா வாவ், அதுக்கப்புறம் போவே இல்லை. ஒரு தடவை தான் போயிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த ஃபோட்டோ இருக்கு, அந்த டேட்ஸ் பார்த்தா தெரியும். ஷிவ்தர்கல் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஒரு இடம். புனேலேருந்து ஒரு 2-3 மணி நேரத்தில் போயிடலாம். அழகான ஒரு இடம். 2017 போயிருக்கேன், நவம்பரில். குட். முன்னாடி எப்பயோ ஷேர் கூட பண்ணியிருக்கேன். ராமதாசர் அந்த ஷிவ்தர்கல்ல இருக்கார். அந்த பக்கத்துல தான் ஒரு ஜாவ்லி அப்படின்னா ஒரு கிராமம் இருக்கு. நான் அந்த ஷிவ்தர்கல் போட்டோ வீடியோ லிங்க் அனுப்புறேன். ஸோ அந்த இடங்கள்லாம் வந்து இந்த அடில் ஷா கூட கீழே இருக்கக்கூடிய சந்திரகாந்த் மூரே, அந்த மாதிரி சில பேர், ஒவ்வொருத்தரும் உண்டு இல்லையா. அந்த மாதிரி சில பேர் இப்போ எப்படி நம்ம சில இடங்கள்லாம் சிவாஜியினுடைய அப்பா ஷாஹாஜி போஸ்லே அவரோட கண்ட்ரோலில் இருந்ததோ, இதெல்லாமே அடில் ஷாவுடைய கிங்டம் அந்த இதில் தான் வர்றது. அது நிர்வாகம் பண்ணிட்டு இருந்தவா வருது. அதில் அந்த மாதிரி ஒருத்தன் சந்திரகாந்த் மோரே அப்படின்னு ஒருத்தன். ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஏற்கனவே அவன் சமர்த்த ராமதாசரை மீட் பண்ணியிருக்கான். கொஞ்சம் திமிரு பிடிச்சவன், சுயநலவாதி.
யாரை வேணாலும் தன் இஷ்டத்துக்கு வளைப்பான். அந்த மாதிரி நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். நீங்க அந்த விஷயத்தை நீங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. நிறைய குடும்பங்கள்ல நான் பார்த்த வரைக்கும் சில பேருடைய ஆதிக்கம் அந்த குடும்பத்தினுடைய பல விஷயங்களை சின்ன பின்னமாக்குறத நான் பார்த்திருக்கேன். ஸோ உங்க குடும்பம் இன்டாக்டா வச்சுக்க வேண்டிய ஒரு தர்மம் உங்களுக்கு உண்டு. உங்க குடும்ப விஷயங்களை உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க பேசிக்கோங்க. கணவனோ மனைவியோ இல்லாட்டி ரொம்ப சின்சியரா அதை மாற்றத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய ஒரு மென்டர் ஆர் சேஃப் குரு, அவ்வளவுதான் நான் சொல்வேன். மற்றவாள்லாம் அதை குளிர் காய்வா, அவளுக்கு அதை யூஸ் பண்ணிப்பா, யூட்டிலைஸ் பண்ணிப்பா. அதுக்கு உதாரணம் கூனி கைகேயி. மிகப்பெரிய பாடம் இது. சகுனி துரியோதனன். சகுனிக்கு பாண்டவாடுத்த பிரச்சனையே கிடையாது. அவனுக்கு துரியோதனன் கூட்டத்தை அழிக்கணும் அவ்வளவு பிளானும். ஆனா துரியோதனனுக்கு நல்லவன் மாதிரியா நடிச்சுட்டான். இன்னைக்கும் நிறைய கூனிகள் சகுனிகள் பல குடும்பத்துக்குள்ள அக்கிரமங்கள் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கேன். அதெல்லாம் தான் துசங்கம்னு நான் சொல்றேன். அப்படியே உங்களுக்காகவே இருக்கிறதாக நடிப்பார்கள், உங்களுக்காகவே வாழறதாக எல்லாம் பண்ணுவார்கள். ஸோ பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இன்ச் பை இன்ச்சாலாம் சொல்லி தர முடியாது. அவரவர்களோட பழகக்கூடிய உங்களுக்கு நெருங்கிய வட்டத்தில் இருக்கிறவர்கள், அவர்களிடத்துல நீங்க தான் ஒரு நிதானத்தோட ஒரு தெளிவோட இருக்கணும். நிறைய பேர் எமோஷனலி அட்டாச் ஆகி மாட்டிண்டு தங்களை தாங்களே இழந்து விடுறார்கள். இது நிறைய இடங்கள்ல கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். இந்த சந்திரகாந்த் மௌரியமெல்லாம் அவனுக்கு இந்த ஹிந்து சாம்ராஜ்யம் அமையணும் அதெல்லாம் இல்லை. அவன் சௌக்கியமா இருக்கணும், அடில் ஷாவை கொண்டாடணும், இவன் காரியத்தை சாதிச்சுக்கணும், அவ்வளவுதான். சமர்த்த ராமதாசருக்கு நல்லா தெரியும் அவனை பத்தி. அவனுடைய சுயநல பிசாசு, ஏமாத்துக்காரன். இதுல தவறு செய்கிறவர்கள் எந்த மதத்தை சார்ந்தாலும் தவறுகள் தானே. நிறைய குடும்பத்தை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சொந்தக்காரா அப்படின்னு சொல்லுவா. சில இடங்கள்ல ஆண்கள் விளையாடிடுவா, சில இடங்கள்ல பெண்கள் குடும்பத்தை சின்ன பின்னம் படுத்துவா. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். உங்க ஃபேமிலி, உங்க வாழ்க்கை, உங்க ஆனந்தம். நான் பயமுறுத்தவே இல்லை. ஜாகிரதையாருன்னு சொல்றது எப்படி பயமுறுத்துற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த இவன் ரொம்ப அட்டகாசம். எப்படின்னா சிவாஜி ராய்கட்லாம் இருக்கு, அந்த இடம்லாம் அவர் கேப்சர் பண்ணிட்டார். ஸோ அந்த பக்கமெல்லாம். ஸோ இவன் என்ன பண்ணான், சிவாஜி கண்ட்ரோல் இருக்கக்கூடிய கிராமத்தில் போய் கொள்ளையடிக்கிறது இது மாதிரிலாம் பண்றான். சிவாஜி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டார். ஏன்னா ஒரு அகண்ட பரந்த ஹிந்து சாம்ராஜ்யம், அகண்டன்ற வார்த்தைக்கு பரந்த பெருசா ஒரு ஹிந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு லட்சியத்துல வந்தவன் சிவாஜி மகாராஜா. அந்த லட்சியத்துல தான் சமர்த்த ராமதாஸ். அவ ரெண்டு பேரும் ஒரே பாத்துல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சம்டைம்ஸ் நம்ம இந்துக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாத பொழுது நிறைய பிரச்சனைகள் உண்டாக்கிடுவா இல்லையா? இவன் என்ன பண்ணிட்டான், சிவாஜியோட ஏரியாக்குள்ள போய் இதெல்லாம் பண்ணிட்டான்.
சிவாஜி ஒரு பக்கம் இந்த முகல் செலுத்து போராடிட்டு இருக்கா. அவர் ரொம்ப பார்த்தா இன்னும் எப்படி ஆயிடுச்சு லெட்டர் எழுதுவார் அவனுக்கு. யார் ராஜாவா சொன்னா இன்னும் எப்படிலாம் ஆட்டம் ஆடிட்டு இருக்கா, இதெல்லாம் தப்பு, ஒழுங்கா சரணம் அடைஞ்சிரும்னு எழுதுறார். அவன் ரொம்ப திமிர் பிடிச்சவன். உன்னை யார் ராஜாவா சொன்னா? சிவாஜியை வந்து ராஜாவா அந்த உத்தரவு கொடுக்கறதே சிவபெருமான் தான். சிவராயான்னு சொல்வார் அவர். நிறைய பேருடைய அனுபவம் சிவபெருமானுடைய அவதாரம் தான் சிவாஜி மகாராஜா. சிவ்ஜி, அதுதான் நம்ம சிவாஜி அப்படின்னு சொல்றோம். சிவ்ஜி, சத்ரபதி சிவ்ஜி மகாராஜ். சிவாஜி, சிவாஜி, சிவாஜி. அப்ப இந்த சிவாஜி மகாராஜா லெட்டரை பார்த்துட்டு இவன் உடனே திமிரா எழுதுறான். என்ன ஆச்சுன்னு இருக்காய், உன்னையார் ராஜா அனௌன்ஸ் பண்ண, ஒன்னால கிட்ட நான் சரணம் முடியாது, வேணா நீ என்ன இடத்துல வந்து சரணம் ராயின்றான். சிவாஜி மகாராஜ் சொல்லி இந்த பாரு லெட்டர் எழுதுவார். அவர் அகண்ட இந்து சாம்ராஜ்யம்ன்ற ஒரு விஷயம் நீ எப்படி இப்படி பண்ணலாம், நமக்குள்ளே எப்படி அடிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்கிறார். சில சந்தர்ப்பங்கள்ல சில பேருக்கு அந்த சுயநலம்னு வரும்பொழுது எந்த எல்லைக்கு வேணாலும் போவார்கள். நான் கண் கூட நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த சுயநலத்தின் எல்லைக்கு போகும்பொழுது அடுத்தவாள் அவமரியாதை பண்றது, தன்னை பெருசா நினைக்கிறது, வீட்டில் இருக்கக்கூடிய மூத்தவர்கள் சொல் பேச்சு கேட்காதது, கணவனை அசிங்கப்படுத்துறது, மனைவியை ஒதுக்கி வைக்கிறது, பெத்த மகளையோ மகனையோ ஓரம் தள்ளி வைக்கிறது நிறைய உண்டு. நிறைய நான் பார்த்துருக்கேன். சுயநலம் வேற என்ன, அந்த ஒரு அகங்காரம். சில விஷயங்கள் வந்து சக்சஸ் ஆகிடுது, சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட்டோம்னா ஒரு திமிர் வரும். நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அவள் வீட்டில் தானே ஒரு அழகாக கல்யாணம் பண்ணிட்டான்னா ஒரு பேயாட்டம் ஆடுவாள். சிலதான் காமெடியாக இருக்கும். ஆரம்பத்தில் சம்மந்தியையும் மாப்பிள்ளையையும் மாட்டு பொண்ணையும் கொண்டாடுறா யாராக இருந்தாலும் சரி, 2-3 மாதம் கழிச்சு அப்படியே அவளை கரிச்சு கொத்துவா பாருங்க, பார்த்துருக்கேன். இப்போயும் ஒரு நிதானத்தில் இருக்கிறவாளுக்கு பிரச்சனை கிடையாது. இந்த ஓவரா சில கூட்டம் எல்லாம் உண்டு. எப்பயும் நல்லா தெரியும், யாராவது சூப்பரா கொண்டாடுறான்னா ரைட்டு, இன்னும் சிறிது காலம் கழித்து இதற்கு விரோதமாகவே நடந்து கொள்வார்கள், பேசுவார்கள் அப்படின்னு கண்கூட நான் பார்த்துருக்கேன். அது அப்படிதான் சில பேருக்கெல்லாம் அந்தந்த நேரம் பக்குவம் வரும்பொழுதுதான் தெரியும் இல்லையா. கைகேயிக்கு அப்படித்தானே, கூனியோட இருக்க வரைக்கும் தன் குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டு இருக்கோன்ற புத்தியே வரலையே அவளுக்கு. எனக்கு எப்படி எப்படின்னு நினைப்பேன். ஆனா பல குடும்பங்கள்ல கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். நிறைய வீட்டுல ஆண்கள் வந்து தசரதர்கள் மாதிரி இருக்கா. ஊரெல்லாம் கில்லாடியா இருப்பா. தன் வீட்டுல ஒரு வேலைக்காரி தன் பொண்டாட்டியோட மனசை மாத்திருக்கா, தன் குடும்பத்துல வந்து விஷயத்தெல்லாம் கெடுத்திருக்கான்ற புத்தி கூட இல்லை அந்த ஆளுக்கு. நம்ப சொல்றது. ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. நீங்க ப்ரொஃபஷனலி ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ப்ரொஃபஷனலி சூப்பரா இருக்கலாம், ப்ரொஃபஷனலி சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம். வாட் அபவுட் பர்சனல்? நல்லா ஞாபகம், உங்க வேலை, சம்பாத்தியம், பிசினஸ் எல்லாமே உங்க ஃபேமிலியை உத்தேசிச்சு தான், உங்க பர்சனல் லைஃபை உத்தேசிச்சு தான் ப்ரொஃபஷனல் லைஃப். சஞ்சா புரியுதா? உங்க பர்சனல் லைஃப், பர்சனல் லைஃப்னா உங்களோட லைஃப், உங்களுடைய நேரம், உங்களுடைய ஆனந்தம், உங்களுடைய ஹெல்த், இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ப்ரொஃபஷனல். நீங்க டாக்டரா இருக்கலாம், லாயரா இருக்கலாம், இன்ஜினியரா இருக்கலாம், மேனேஜரா இருக்கலாம், டிஎம்ஆ, ஜிஎம்ஆ, சிஇஓ, என்ன ரேஞ்சில் வேணா இருக்கும். எவ்வளோ ரேஞ்சுக்கு போனாலும் உங்களுடைய பர்சனல் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அமைதி, ஆனந்தம், நிம்மதி, ஆரோக்கியம். ஸோ அதுதான் முக்கியம், ரைட்? பர்சனலை தொலைச்சிட்டு ப்ரொஃபஷனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து
உங்களை தொலைச்சுட்டு சொல்லுவா இல்லையா, தூக்கத்தை வித்து மெத்தைய வாங்கி. நம்ம அதையே சொல்லிட்டு போகலாம். ரைட்? ஸோ நீங்க சம்பாதிக்கிறது உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்கள் தேவைகளுக்காக. எப்பவுமே ஹை ப்ரியாரிட்டியில உங்க ஃபேமிலி, அதற்கான டைம், அதற்கான நேரம். இது நீங்க எமோஷனலி, அதாவது மென்டலி அதில் இருக்கணும். பிசிக்கலி மட்டும் இருந்தா போதாது. நீங்க என்ன பார்க்கலாம், நீங்க நிஜமாவே குழந்தைகளோட கரெக்டா மென்டலி ஃபிக்ஸ் ஆகி விளையாடும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணும். சில டைம் என்ன பண்ணணும்னா குழந்தைகளை என்கேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு விளையாடுற மாதிரி நடிப்பு. ரைட்? மென்டலி நீங்க அங்க குழந்தையோட விளையாடலை, என்கேஜ் பண்றது. குழந்தைங்க நல்லா தெரியும் ஒரு லெவலுக்கு மேலே உங்களோட விளையாடாது. நீங்க எப்பெல்லாம் உங்களை மறந்து அதுக்குன்னு டைம் கொடுத்து மென்டலி கனெக்ட் ஆகிறீங்களோ, மென்டலி கனெக்ஷன், மென்டல் கனெக்ஷன் ஞாபகம். உங்க ஹஸ்பண்டோட உங்களுக்கு ஒரு மென்டல் கனெக்ஷன் வேணும். மென்டலி யூ ஷுட் கிவ் டைம். உங்க ஒய்ஃபோட உங்களுக்கு ஒரு எமோஷனல் கனெக்ஷன் வேணும். நான் தெளிவா சொல்றேன், பாசிட்டிவா நான் சொல்லிட்டு இருக்கேன். குடும்பம் வேண்டாம், மனைவி வேண்டாம், கணவன் வேண்டாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. நிறைய பேர் சொல்ல முன்னாடிலாம் அப்படி சொல்லல குருஜி, முன்னாடியும் சொன்னது இதுதான். தப்பு தப்பா மனசை போட்டு அலட்டிண்டு எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்காதீங்கோ, புலம்பாதீங்கோ. கணவன் திட்டினா அதுக்கெல்லாம் போய் பெருசா விலை கொடுக்காதீங்கோ, அவர் தான் சொல்லுவார் அப்படின்னு அவரை கேவலப்படுத்த அர்த்தம் இல்லை. இவர் இப்படிதானே சொல்லுவார், சரி நம்ம இதை எப்படி ஹேண்டில் பண்ணலான்னு கத்துக்கோங்கன்னு அர்த்தம். குடும்பம் வேண்டாம், மனைவி வேண்டாம், குழந்தை வேண்டாம், மனுஷா வேண்டாம்னா நான் ஏன் மனுஷாவோட பழக போறேன்? இப்ப என்ன இங்க இருக்க கட்டிலுக்கும் மெத்தைக்கும் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய லைட்டுக்கும் ஃபேனுக்குமா கதை சொல்லிட்டு இருக்கேன்? உங்களுக்கு தானே சொல்லிட்டு இருக்கேன். ரைட்? முகம் தெரியாத பல பேர் எல்லாரும் கேட்கணும் தானே இந்த சத்சங்கத்தை சொல்லிட்டு இருக்கேன். அப்ப மனுஷாலோட கனெக்ஷனுக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் மென்டலி உங்களோட கனெக்ட் ஆகிட்டு இருக்கேன் இல்லையா, அதனால தானே உங்களுக்கான விஷயங்கள், உங்க குடும்பத்திற்கான விஷயங்கள், உங்கள் மனசமாதானத்திற்கான விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது. நிறைய பேர் மெசேஜ் அனுப்புறது இல்லையா, எனக்கு என் கேள்விக்கு பதில் கிடைச்சது, எனக்கு இந்த சந்தேகம் தீர்ந்தது, எனக்கு மனசு சமாதானம். ஏன்? நான் மென்டலி எமோஷனலி உங்களோட கனெக்ட் ஆகிருக்கேன். சிம்பிள். ஸோ அந்த ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க உங்க ஃபேமிலிக்காக. அந்த லூப் போல இருக்கக்கூடாது உங்க ஃபேமிலிக்குள்ள. துணியில எங்கேயாவது கொஞ்சம் இழை லூஸா எடுத்து வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றா உருவிண்டு வரும். ஸோ சத்ரபதி சிவாஜி மகாராஜா பார்க்கிறார், இந்த இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அனுப்புறார் விஷயத்தை. அவன் திமிர் எடுத்து ஆடுறான். சரி, இருந்தாலும் ராஜாங்க முறைப்படி அடுத்து உண்டு சாம தான பேத தண்டம் அப்படின்னு சொல்லுவார். முதல்ல சமாதானமா பேசுறது, அதுக்கப்புறம் தானம் கொடுத்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது, அதுக்கப்புறமா பேதம்னு சொல்லுவோம், அவளுக்குள்ளேயே கலகத்தை உண்டு பண்றது, அதுக்கப்புறம் கடைசியில் அடிக்கிறதுன்னு உண்டு. ஸோ சத்ரபதி சிவாஜி என்னதான் இருந்தாலும் நம்மள மாதிரி ஒருத்தனை வந்தான் ஏதோ புரியலைன்னு சொல்லிட்டு தன்னுடைய இதுக்கெல்லாம் தூது அனுப்புறதுக்குன்னு சில மந்திரிமார்கள் இருப்பா இல்லையா, அவரை அனுப்புறார். அதுக்கும் வேலை கொடுக்கலாம், இன்னும் திமிரா இருக்கான். சில சந்தர்ப்பத்தில் சில பேர் அப்படிதான் பண்ணிடுவார். ஸோ இது எல்லாமே சமர்த்த ராமதாசர் வாட்ச் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்கார். ஸோ சிவாஜி பார்த்தா சரி நம்ம எல்லாம் சொல்லியாச்சு, இனி அவனோட பேசி புரிய வைக்கலாம் முடியாது. சில பேர் அடிச்சாத்தான் புரியும்னா அடிதான் குரல் வசத்துறேன்னு பார்க்கலா. சிலதெல்லாம் தர்மம்னு ஒண்ணு இருக்கு, அந்த தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணித்தான். தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதஹ. தர்மம் இப்ப பெரிய அகண்ட இந்து சாம்ராஜ்யம் வரும்பொழுது இவன் ஒருத்தன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான, இவனெல்லாம் விட முடியாது, தூக்குற ஆள, அவ்வளவுதான், தப்பே கிடையாது. இது தர்மம். எக்ஸாக்ட்லி. இப்போ உடம்புல ஏதான ஒரு பார்ட் ரொம்ப ஒரு மாதிரி கெட்டு போயிடுது அப்படின்னா அதை கட் பண்ணி தூக்கி போடுறோம் இல்லையா, சேம் வே, அவ்வளவுதான். ரைட்? பார்த்தார் ஜாவ்லி அந்த இடம் ரொம்ப புத்திசாலி சத்ரபதி சிவாஜி மகாராஜா.
அந்த ஏரியா எல்லாம் கரெக்டா நூக் அண்ட் கார்னர்ல கனெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அவர்கிட்ட ஒரு 500 மாவளா இருக்கார். ரொம்ப ஸ்ட்ராங். எவ்வளவு ஸ்ட்ராங்னா சில பேர்லாம் எக்ஸசைஸ் அப்படி பண்ணுவாங்களாம், குதிரையை தூக்கிட்டு ஓடுவாளாம். என்ன திமிர் இருக்கணும் உடம்புல, அவ்வளவு ஸ்ட்ராங் பர்சன். வீரர்கள்னா அப்படி ஒரு வீரர்கள். ஹார்ஸ் பவர்னு சொல்லுவோம். ஹார்ஸை தூக்கிட்டு ஒரு ஆள் ஓடணும்னா என்ன சொல்றது? ஹெர்குலியன் பவர் சொல்றதா, மேச்சோ மேன் அப்படின்னு சொல்றதா? எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருந்தா தான் பிசிக்கலி ஸ்ட்ராங் ஆக முடியும். ரிமெம்பர் திஸ். நீங்க எமோஷனலி பலமா இருந்தா தான் பிசிக்கலி ஃபிட்டா இருப்பீங்க. பிசிக்கலி ஃபிட்டா இருந்தா எமோஷனலி ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. ரெண்டு ஒண்ணுத்துக்கு கூட ஒண்ணு. ஸோ டூ எக்ஸசைஸ், டேக் கேர். ஸோ சத்ரபதி சிவாஜி ராவோட ராவா வந்து பிடிச்சாச்சு. அவர் கண்ட்ரோல்ல வந்துடுது இந்த ஏரியா. இந்த விஷயம் சமர்த்த ராமதாசருக்கு தெரியாது. கொண்டாடுறார். அது எப்படி ஒரு குரு இப்படி கொண்டாடலாமா? அதர்மம் அழியும் பொழுது, கெட்டவர்கள் நடுங்கும் பொழுது, கெட்டவர்கள் வீழும் பொழுது கொண்டாட வேண்டியதும் ஒரு தர்மமே. இப்படி கொண்டாடினார். அதுக்கப்புறம் என்னாச்சு? நாளைக்கு பார்க்கலாம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராமா. 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 जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. இன்றைய கேள்வி, சிவாஜி மகாராஜாவினுடைய பிறந்த நாள், தினம், வருஷம், கிழமை எல்லாம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சிவ ஜெயந்தி என்னைக்கு வரும் அது கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ராதே கிருஷ்ணா. जय बोलो छत्रपति शिवाजी महाराज की जय. जय बोलो राष्ट्रगुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सूर आंजनेय स्वामी की जय. जय हिंद भारत माता की जय. राधे कृष्णा.